வணக்கம். ஜெனிதா சேனலுக்காக ஜெனிதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு பொடி, இட்லி பொடி, தனி எள்ளு பொடி. இதுக்கு நான் 100 கிராம் கருப்பு எள்ளு, 10 வத்தல், ஒரு வெள்ளைப்பூடு நாட்டுப்பூடு, கொஞ்சோள புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எள்ளில் கல் நிறையா இருக்கும். அதனால் நம்ம ஏதாவது கவரில் உள்ள பிராண்டட் எள்ளாக வாங்கிக்கிட்டோன்னா கல் பார்க்குற வேலை மிச்சம். இப்போ ஒரு அடி கனத்தை கடாயை அடுப்பில் வச்சு சட்டி சூடான உடனே முதல்ல எள்ளை போடணும். சட்டி சூடான உடனே தீயை குறைச்சி வச்சுக்கிடணும். அதுக்குள்ளே வத்தல், பூடு, எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து போடணும். எள்ளு தீ அதிகமாக வச்சிங்கன்னா கடகடன்ட்டு வெடித்து கருக பார்க்கும். அப்போ பொடியில் ருசி இருக்காது. அதனால் தீயை சட்டி நல்லா சூடேறினோடனே தீயை ஸ்லோவில் வச்சுட்டு மெதுவாக நிதானமாக வறுக்கணும். தீ ஸ்லோலையே வத்தல் சீக்கிரம் வறுபட்டுரும். வறுக்கும்போது ஸ்லோலையே கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம கிண்டும்போது அந்த சூடுலையே வத்தலும் வெள்ளைப்பூடும் எள்ளோடு சேர்ந்து வறுபடும். தீ ஸ்லோவில் இருக்கிறது இதுக்கு ரொம்ப முக்கியம். எள்ளு கரிஞ்சிட்டுனா பொடி நல்லா இருக்காது. ஸ்லோவிலே வச்சு நீங்கள் கிண்டிக்கிட்டு இருக்கும்போது எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு எள்ளாக கொஞ்சம் படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தொடர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பொடி வறுபட்டுட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு தட்டில் தட்டி ஆற வைக்கணும். இந்த சூடாக இருக்கிற சட்டியில் கருவேப்பிலையை கழுவி இப்படி ஒவ்வொரு இதாக பிச்சு போட்டுட்டோன்னா சட்டி ஆஃப் பண்ணிடணும். அது கொஞ்ச நேரத்தில் இந்த தண்ணியெல்லாம் இழுத்து கருவேப்பிலை காஞ்சாப்பில் வந்துடும். எடுத்து வச்ச புளியை இது கூட போட்டு எள்ளு பொடிக்கு புளி போட்டால் தான் கசக்காமல் இருக்கும். இல்லைன்னா புளி போடாமல் திரிச்சா கசக்கும். ஒரு 6 கிராம் கல்லுப்பு உள்ளே போட்டு திரிக்கணும். மிக்சியில் திரிக்கணும். இது திரிச்சிக்கிட்டு இருக்கும்போது எடுத்தது. இப்படி வெள்ளைப்பூடு வத்தல்லாம் பரபரன்னு இருக்கும். நம்ம தொடர்ந்து திரிக்கும்போது எள்ளு நல்லா எண்ணெய் பசையான எள்ளுனா பொடி நல்லா கட்டி கொஞ்சம் அப்படி சேர்ந்தாப்பில் வரும். ரொம்ப உதிரியாக இருக்காது. இது தனி எள்ளு பொடின்றதால உதிரியெல்லாம் இருக்காது. எண்ணெய் நல்ல எள்ளாக இருந்தால் இதே மாதிரி தான் எள்ளு பொடி இருக்கும். இது தனி எள்ளு பொடி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.